விண்ணெல்லாமும் நீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. பரக்காத்துஹு. ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய நிகழ்வுக்கு கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியினுடைய தலைவரும் மதுரை மாவட்ட டவுன் ஹாதியாருமாகிய மரியாதைக்குரிய ஹஜரத் மிஸ்பாயி ஹஜரத் கிபிலா அவர்களை தலைமை தாங்கி நடாத்தி தரும்படி இந்த நிகழ்வுக்கு உங்களது சார்பாகவும் மதரசாவுடைய சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் தலைமை தாங்கி நடாத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனை நான் வழிமொழிகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பட்டமளிப்பவனுடைய நிகழ்ச்சியின் துவக்கமாக கராத் ஓதப்படுகிறது. எங்களது மதரசாவுடைய மாணவர் ஹாஃபிஸ் முகமது யூசுப் முகமது ஐயூப் அவர்கள் இப்பொழுது கராத் ஓதி துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லவ் أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز
العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஜாதகுமுல்லாஹ் இல்மா. அடுத்தபடியாக எங்களது மதரசாவின் மாணவர் அன்சார் அவர்கள் இஸ்லாமிய கீதம் இசைப்பார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்களின்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்களின்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ்.
الله تعالى وبركاته. ஜஸாக்குமுல்லாஹ் கைர், ஜஸாக்குமுல்லாஹ். இந்த புனிதமான சனது வழங்கும் விழாவில் துவக்க உரையாக எங்களது ஜாமியாவின் பேராசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அப்துல் மாலிக் காஷிஃபி ஹதரத் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவிலே துவக்க உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அல் ஃபுர்கானில் மஜீத். ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். வகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன் சலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் ஃபீஹி ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சங்கை பொருந்திய இந்த சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த ஜாமியாவின் சதுருல் முதரைஸ் மற்றும் ஆசிரிய பெருந்தகைகள், மாணவ கண்மணிகள், நம் அனைவர்களின் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய வழியை இந்த உம்மத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு உருவாக்கத்திற்கு பிறகு அமர்ந்திருக்கும் சஹாபிகளே மற்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அப்படியே நம் வரை கொண்டு வந்து சேர்த்த சஹாபா பெருமக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அவனுடைய மன்னிப்பும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிறைவாக இறங்கட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான சபையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். என்ன தவம் செய்தோமோ இது போன்ற பாக்கியமிக்க நிகழ்வுகளை தொடுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்து இருக்கிறான். அவ்வலன் நஷ்குரு லில்லாஹி வஹ்தா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சிலர்களை காண சிலர்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். மற்ற படைப்பினங்களை விட இந்த மனித சமுதாயத்தை வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். இதுபோன்று வேறு சில இடத்திலே தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பால், நபிமார்களிலே இறை தூதுவத்தை கொண்டு வந்த ரசூல்மார்களிலே சிலர்களை காண சிலர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அதே போன்று இந்த மனித சமுதாயத்தில் பொதுவாக ஒரு சிறப்பு இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய ஆலிம் என்ற அந்த அறியுதல், அறியக்கூடியவன், அறிந்து கொண்டே இருக்கக்கூடியவன், அறிவை புகட்டக்கூடியவன் என்று பல பரிணாமங்களிலே அந்த ஒற்றை வார்த்தைக்கு இன்று இப்பொழுதிலிருந்து இரவு வரை அர்த்தம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சிஃபத்தை அல்லாஹு தஆலா நம்மில் வெளிப்படுத்தி நம்மை அலங்கரித்து அழகு பார்க்கிறான். இது நம்முடைய முயற்சியினால் கிடைத்ததென்று நாம்
ஒரே வார்த்தையில் முடித்துவிட முடியாது. இதற்குள் 1000 உழைப்புகள், 1000 தியாகங்கள், 1000 சிரமங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே இப்பொழுது பட்டம் பெறக்கூடிய மாணவ கண்மணிகளே, தங்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியை நிறைவாக சொல்லி என் பேச்சிற்கு நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸி மன் யன்ஃபஉன் நாஸ். மக்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்கள். மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்கள். சயீத் அஹமது சாஹிப் பாலன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாருல் தேவ்பந்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். கோன் படாத்தே ஹை ஆப்கு, உங்களுக்கு யார் இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள்? உங்களுக்கு யார் இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள்? சில பேர் சொன்னாங்க அல்லாஹ்வாலாக்கள், அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க, சந்தேகமே இல்லை. சில பேர் சொன்னாங்க ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், சந்தேகமே இல்லை. ஹஸரத் அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னார்கள், கௌம் ஆப்கு படாத்தா ஹை, உங்களுக்கு இந்த உம்மத்தே முஹம்மதியா கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. தங்களுடைய செல்வத்தை ஒரு பகுதியை ஒதுக்கி உங்களுக்காக வேண்டி நீங்கள் சிரமம் பாராமல் 7 ஆண்டு காலங்கள், 5 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்கள் எந்த ஒரு சிரமத்தையும் அனுபவித்து விடாமல் இன்பமான முறையிலே நிறைவான உணவை சுவைமிக்க நேரங்களிலே அதை உண்டு மகிழும் விதமாக உங்களுக்காக இந்த கவுமுதான் உங்களை படிக்க வைப்பதற்காக பாடுபடுகிறார்கள். ஹக்கீகி ஃபாயில் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஆசிரியர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது மட்டுமா என்றால் இல்லை. கூட்டம், இந்த சமூகம் உங்களை படிக்க வைத்திருக்கிறது. நீங்கள் ஓதி முடித்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூகத்திற்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதற்காகவே நாம் ஜுபில்லத்து அலைஹா, அதன் மீது நாம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் அதிலே அமைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு எந்த நிலையிலும் நம்மை செம்மைப்படுத்தி சீராக்கி வைத்திருக்கிறது என்று சயீத் அஹமது சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த நல்ல நேரத்திலே அவர்களுடைய அந்த உபதேசத்தை தங்களுக்கு முன் கூறி, அடுத்தபடியாக புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு அற்புதமான ஹதீஸ். கதீர் இப்னு கைஸ் என்று ஒரு பெரிய மகான், தாபி, கிபாரு தாபியுடைய வகையை சார்ந்தவர்கள். முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் மகான்களோடு பாடத்தோழராக இருந்தவர்கள். ஒரே ஒரு ஹதீஸ் அவர்களுக்கு தேவை என்பதற்காக வேண்டி ஒரு நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்கின்றார்கள். கதீர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்கின்றார்கள். மதீனாவிலிருந்து திமஷ்குக்கு செல்கிறார்கள். இப்பொழுது போன்று காலையில் ஏறினால் மதிய உணவுக்கு சென்று விடலாம் என்ற அந்த நிலை இல்லை. இப்பொழுது போன்று மிக விரைவாக போகக்கூடிய வாகன வசதிகள் இல்லை. சில வாரங்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம் திமஷ்கிற்கு. அப்படி சென்று யாரை சந்திக்க போகின்றார்கள்? அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்க போகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்க போகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 12,000 மாணவர்களுடன் திமஷ்கினுடைய ஒரு மத்திய பகுதியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடம் நடத்துறது, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதெல்லாம் இன்று நேற்று வந்த கதை அல்ல. இது ஒரு பாரம்பரியம் மிக்க, ஒரு பாசம் மிக்க, நேசம் மிக்க, மதிப்பு மிக்க ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஏன்னா ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் நாம அஜரத் ஆயிடுவோம், அப்புறம் அஜரத்தெல்லாம் நமக்கு மாணவராக தெரியவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ கதீர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நடந்து வருகிறார்கள். ரொம்ப தூரத்திலிருந்து, மதீனாவிலிருந்து வர்றாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே சொல்றாங்க, யா சய்யிதி இன்னி ஜிபித்து
இன்னி ஜிஅத்து மின் பலதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஊரிலிருந்து வந்திருக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறேன்? அன்னி பலகத்து, எனக்கு ஒரு செய்தி எத்தியது. அன்னி பலகத்து நீ ஹபரும் மின்க, எனக்கு ஒரு செய்தி எத்தியது உங்களிடமிருந்து. அன்னக துஹத்திஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ரிவாயத்து செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த ஊரை விட்டு நான் பெருமானாரினுடைய அந்த மொழியை, அவர்களுடைய அந்த பொன்மொழியை சேகரிப்பதற்காக பல கிலோமீட்டர், பல மைல் தூரம் நடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. அவங்க நிறையா கிட்டத்தட்ட 115 ரிவாயத்துகளை கோர்வை செய்து போனதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. வந்தது தான் நோக்கம். இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல, வந்தவருக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வந்த உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத சொல்றாங்க. மன் சலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் ஃபீஹி ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு இல்மை, ஒரு கல்வியை தேடி வருகிறாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த பாதையிலே அவர் வரும் பொழுதே அவருக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலகுவாக்கி தந்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சுவனத்துடைய பாதை நமக்கு இலகுவாக கொடுக்கப்பட்டு விட்டது என்பதனை அந்த மாணவருக்கு அந்த உஸ்தாத் அவர்கள் அழகாக புகட்டுகிறார்கள். உடனே அவர் கத்தீர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 மாத காலம் அவர்களிடத்திலே தங்கியிருந்து 120க்கும் மேற்பட்ட ரிவாயத்துகளை பதிவு செய்து மீண்டும் மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்பது வரலாறு. கண்ணியமிக்கவர்களே, அதுபோன்றுதான் நாம் எல்லாம் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இந்த இல்மை தேடி வரும் பொழுது என்ன சிறப்பு, இந்த இல்மை பெற்றவர்கள் என்ன சிறப்பை பெறுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் நடக்கும் பொழுதும், அவர்கள் உறங்கும் பொழுதும், எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு இபாதத்தாக அமைந்து விடுகிறது. யாரும் ஒரே ஒரு பகுதியை முத்தாலா செய்யாம விட்டுறாதீங்க. இஹ்யாவுல் உலூமுத்தீன்ல கிதாபுல் இல்மு என்ற ஒரு பகுதி அப்படியே இல்மினுடைய சிறப்புகளை பரவலாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கூட அது மாதிரி யாருனாலும் நம்மால் தர்ஜுமா கூட செய்ய முடியாது. எத்தனையோ உலமாக்கள் கிதாபுல் இல்மை தர்ஜுமா செய்ய முடியாம அதுல குறிப்பிட்ட பகுதியோடு நிறுத்திட்டு அவங்க அதுல அவர்கள் முடியாத நிலையை எத்திவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரின்பமிக்க சிறப்புமிக்க ஒரு கிதாபாக தொகுத்திருக்கிறார்கள். வல்ல இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்களை அல்லாஹ் தஆலா கௌமி ஹிதுமத் சமுதாய சேவையிலே எங்களது மதரசா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையிலே 3 சாதிகளை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்கின்றார்கள். இதை ஆரம்பித்தவர்கள், இதற்காக பாடுபட்டவர்கள், இதற்காக உறுதுணையாக இருப்பவர்கள், இப்பொழுது இருந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர்களும் இதிலே கூட்டாகுவார்கள். அல்லாஹ் நம்மையும் அதிலே சேர்த்தருள்வானாக. வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அவர்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்களது மதரசாவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தூணாக, துணையாக, பொருளாதார ரீதியிலும் உதவியாக, எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக எங்களுடைய உள்ளங்களில் நீங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா தலைவரும் நீண்ட நெடிய காலமாக பீபிகுளம் பெரிய பள்ளியின் தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சாவுல் ஹமீத் மன்பையை ஹசரத் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமத்தால் இந்த வாழ்த்துரையை ஆரம்பம் செய்கின்றேன்.
சலாத்தும் சலாமும் இருலோகத்திற்கும் சர்தாராக வந்த அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார்களே சஹாபா பெருமக்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும், இஸ்லாத்திற்காக வேண்டி அயராது பாடுபட்ட பெரியார்கள் நல்லவர்கள் நாலார்கள் மீதும், குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் கிருபையும், நோயில்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும், குறைவில்லாத அதிகமான செல்வங்களும், பலா முசீபத்துக்கள் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை அனைத்தையும் நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய மஹல்லாவாசிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானார். சிறப்புக்குரிய சங்கைக்குரிய பட்டமளிப்பு விழா, அதனுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய மதுரை மாவட்ட அரசு ஹாசி பாசத்திற்குரிய நண்பர் அவர்களே, ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியுடைய சங்கை பொருந்திய உஸ்தாத்மார்களே, மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய பொறுப்பாளர்களே, ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியுடைய நிர்வாக பெருமக்களே, மாணவர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யுஹ்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுஹ்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. இந்த இல்மு இருக்கின்றது, எல்லோரும் பெற்றுவிட முடியாது. அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள்தான் இந்த இல்மை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான், இந்த அறிஞ பெருமக்களுக்குத்தான் அந்த இல்மை தருகின்றான். எந்த மக்கள் அந்த இல்மை பெறுகின்றார்களோ அவர்கள் எத்தனை சங்கை, எத்தனை மதிப்பு, எத்தனை கௌரவம், அத்தனையும் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். கைரன் கசீரா, எத்தனை சிறப்புகள் இருக்கின்றதோ அத்தனை சிறப்புகளையும் அந்த அறிஞ பெருமக்கள் பெறுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமியன் அவ் முஹிப்பன் வலா தகுன் ஹாமிஸா. 4 விஷயங்களிலே 4 மக்களாக இருக்க வேண்டும், 5வது மக்களாக நீ இருக்கக்கூடாது. அறிஞ பெருமகனாக இரு, நீ இஸ்லாமிய கல்வியை தெரிந்த ஒரு ஆலிமாக அறிஞனாக இரு, அல்லது இஸ்லாமிய கல்வியை படித்து கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களாக நீ இரு, அல்லது இஸ்லாமிய கல்வியை படிக்கக்கூடிய மாணவனாக இரு. அறிஞனாக இரு, உஸ்தாதாக இரு, மாணவனாக இரு, அல்லது அந்த மாணவர்களுக்கு, அந்த மதரசா கல்வி போதிக்கக்கூடிய அந்த ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு. பணத்தாலோ பொருளாலோ உடலாலோ ஆலோசனையாலோ எதுவாக வேண்டாக இருக்கலாம் உதவி செய்வது. நம்முடைய ஏபிபி சிராஜுன் ஹாஜார் அவர்கள் ஆலோசனையிலே பொருளாதாரத்தை கொடுப்பதோடு ஆலோசனையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சங்கைக்குரிய ஜஃபருல்லா ஹாஜியார் அவர்கள் மதரசாவோடு இருக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆலிமாக நாடவில்லை. மதரசாவோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் ஆலிமா அல்ல நாடல். ஆனால் அப்படிப்பட்ட ஆலிம்களுக்கு சேவை செய்யக்கூடிய முஹிப்புல் உலமாவாக இருக்கின்றார்கள். முஹிப்புல் உலமா, உலமாக்களை பிரியப்படக்கூடிய மனிதராக இருக்கின்றார்கள். இதுபோல உலமாக்களுக்காக வேண்டி உலமாக்களுடைய சேவைகள், உலமாக்கள் வளர்ச்சி, உலமாக்களுடைய பொருளாதாரம், இதிலெல்லாம் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அவர்களெல்லாம் முஹிப்புல் உலமா 4வது பகுதியிலே சேருகின்றார்கள். 5வது மனிதனாக நீ ஆகிவிடாதே, 5வது கூட்டத்தில் நீ ஆகுவாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அது நாசமாகக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய கல்வி இருக்கின்றது, எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், போரிலே இஸ்லாமிய ஜிஹாதிலே போரிட்டு கொண்டிருக்கின்றார், எதிரி அவரை வெட்டிவிட்டார்,
அவருடைய கழுத்திலிருந்து ரத்தம் எடுக்கிறது, அல்லது கையை வெட்டி விட்டார், கையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்காண்டி போராடக்கூடிய அந்த மனிதர், அந்த இரத்த துளி இருக்கிறது, அந்த இரத்த துளியை விட கல்விமான்கள், உஸ்தாத்மார்கள், மாணவர்களுடைய பேனா மை இருக்கின்றது. அந்த பேனா மை ஷஹீதுடைய இரத்த துளியை விட சிறப்புக்குரியது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கல்விமானுடைய சிறப்பும் கல்வி அல்லாதவருடைய சிறப்பும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எனக்கும் என்னுடைய உம்மத்திலே கடைசியாக பிறக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம்தான் மலைக்கும் கடுகுக்கும் உள்ள வித்தியாசம். மலை எவ்வளவு பெரிதது, கடுகு எவ்வளவு சிறிதது. அதுபோல எனக்கும் கடைசியிலே என்னுடைய உம்மத்திலே பிறக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன வித்தியாசமோ அதுதான் ஒரு கல்விமானுடைய சிறப்பு என்பதை நமக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெரியார்கள் சொல்லுவார்கள், 200 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் இபாதத்து செய்கின்றாரே, அந்த வணக்கத்தை விட ஒரு அறிஞர் பெருமகனாருடைய அந்த இல்மு இருக்கின்றது அவ்வளவு சிறப்புக்குரியது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இல்மை பெற்றிருக்கக்கூடிய சாதி பட்டம் வாங்கக்கூடிய அந்த மௌலவிகள், உலமா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு எப்போதும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் இல்மு பிலா அமலி, நம்மிடத்தில் இல்மு இருக்கின்றது, கல்வி இருக்கின்றது, மார்க்க ஞானம் இருக்கின்றது, அதை நாம் செலவு செய்யாவிட்டால், செலவு செய்யவில்லை, அறிஞராக இருக்கின்றோம், மார்க்க கல்வியை செலவு செய்யவில்லை என்று சொன்னால் கஸ்ஸஹாபி பிலா மத்தர், மேகமெல்லாம் கூடி வருகின்றது, மழை பொழியும் பொழியும் என்பதாக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். மழைக்கு தேவையான அந்த காலகட்டம், மேகம் வந்து மேகம் போய்விடுகிறது, மழை பெய்யவில்லை. இப்படி மழை பெய்யாவிட்டால் அந்த மேகத்திற்கு எந்த மதிப்புண்டு? எந்த மதிப்புமே கிடையாது. அதுபோல்தான் எந்த மக்கள், எந்த உலமாக்கள் தங்களுடைய கல்வியை கற்று அந்த கல்வியை பிரயோஜனம் தரக்கூடிய அளவிற்கு பிறருக்கு அதை செலவு செய்யவில்லையோ அந்த மக்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆய்விடுவார்கள் என்பதைத்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சனது வாங்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதை கற்றுக்கொண்டோமோ கற்றதை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எல்லா மதரசாக்களிலேயுமே உலமாக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பயம். அதே போல ஒரு தாய் தந்தை தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் எந்த செல்வம் என்று சொன்னால், எல்லா செல்வத்தை விட சிறந்த செல்வம் எது என்று சொன்னால் ஒழுக்கம், கல்வி. இந்த 2 தான் மிகப்பெரிய செல்வம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். என்று நாங்கள் மதுரையிலே பார்க்கின்றோம், சில இடங்களிலே பார்க்கின்றோம், உலமாக்கள் தங்களுடைய பணியிலிருந்து நீக்கப்படுவதற்கு பல்லாண்டுகளாக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நீக்கப்படுவதற்கு சிறு சிறு காரணங்கள் தான் இருக்கு. அந்த ஒழுக்கம் இல்லாமை என்பதுதான் காரணம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மதுரையிலே ஒரு உலமா 35 ஆண்டுகளாக வேலை செய்தார். அவருடைய வீட்டுக்கு வெள்ளை அடிப்பதற்கு ஏணியை தூக்கி சென்றிருக்கின்றார். யாரும் இல்லாத நேரம் யாரோ ஒருவர் பார்த்திருக்கின்றார். இதை பள்ளிவாசலுக்கு திருப்பி வெள்ளை அடிக்கணும், அந்த ஏணியை தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதற்கு ஏணியை பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கலையேன்ட்டு. ஒரு பார்த்தவர் சொன்னார், அதற்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன்னு சொல்லி. அந்த வாரத்திலேயே கூட்டம் கூடப்பட்டு அவர் நீக்கப்படுகின்றார். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக ஒரே பள்ளியிலே இமாமா இருந்தார். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், என் வீட்டுக்கு தாங்க எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஒழுக்க இன்மை இருக்கின்றது. எந்த அளவிற்கு ஒரு மனிதனை வேலை இல்லாமல் ஆக்குகிறது என்பதைத்தான் இதுபோல எத்தனையோ இடங்களிலே சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டி நம்முடைய கல்வி இருக்கின்றதே, கல்வியை அந்த மக்களுக்கு நாம்
ஒழுக்கத்தோடு அது ஊட்டும் போது நம்முடைய வாழ்வு சிறந்ததாக சிறப்புக்குரியதாக பல்லாண்டுகளாக ஒரே இடத்திலே இமாமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒன்று கல்வி, இரண்டாவது ஒழுக்கம். இந்த இரண்டும் அமைவதோடு ஒரு இமாமிற்கு நல்ல முறையிலே கிராத் ஓதக்கூடிய ஒரு தன்மை, நல்ல முறையிலே பயான் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால் அளவிட முடியாத அந்த பொதுமக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே சனது வாங்கக்கூடிய உலமா பெருமக்கள் அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் பற்றி பல்லாண்டு பல நூறுகள் ஆண்டு சிறப்பாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வான் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த மதரசாவுடைய நிர்வாகத்திற்கும் உஸ்தாத்மார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய ஹஸரத் அவர்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.